Hello guys, welcome back to the horror video. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான டிமாண்டி காலனி அப்படின்ற பிளேஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த பிளேஸை பற்றி டிமாண்டி காலனின்ற மூவியில் காட்டியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மூவியோட பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்படி ரொம்பவே மர்மம் நிறைந்த இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, அதில் ஒளிந்திருக்கும் மர்மங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் சர் ஜான் டிமாண்டி அப்படின்றவரோட ஸ்டோரியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது தெரியாமல் போச்ச சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற மிஸ்ட்ரி அண்ட் ஹாரர் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் டிமாண்டி காலனி. இந்த இடத்த பார்க்கும்போதே ரொம்பவும் மர்மமாகவும் ரொம்ப அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் சென்றவர்களும் அது பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்களும் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்பவே பாழடைஞ்சு ஒரு பேய் பங்களா அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் அந்த இடம் வந்து பார்க்குறவங்களுக்கு தரும். கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமாக இந்த பகுதிகள் ரொம்பவே கைவிடப்பட்டும் ஒரு அபாண்டடான நிலையில் தான் இந்த இடம்லாம் இருக்குது. இந்த இடம் ஒன்று இருந்தது ரொம்ப பேருக்கு தெரியாமல் தான் இருந்தது. சென்னையில் இருக்க பல பேருமே இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க டிமாண்டி காலனின்ற ஒரு படம் வர வரைக்கும். அந்த படம் வந்த உடனே தான் இந்த இடம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸும் அந்த இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. சரி, இப்போ இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்க்கலாம். சுமார் 19ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீஸ்லேருந்து வந்தவங்க இந்த இடத்துல நிறைய குடியிருப்புகளை உருவாக்குனாங்க. அப்படி இந்த மாதிரி குடியிருப்புகளை ஏற்படுத்தும் போது தான் அதில் முக்கியமான ஒரு போர்ச்சுகீசியர், அவர் ஒரு தொழிலதிபரும் கூட. இவரோட பேர் தான் சர் ஜான் டிமாண்டி. இவர் அந்த குடியிருப்புக்கு அவரோட பெயர் இருக்கணும்னு சொல்லிட்டு டிமாண்டி காலனி அப்படின்ற பெயரை அந்த இடத்துக்கு வைக்கிறாரு. அவர் வந்து ஏற்றுமதி இறக்குமதி ரீதியான தொழில்களை செஞ்சுட்டு வந்தார். அவருடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கும்போதே அவங்களுக்கு மனநல பாதிக்கப்பட்டு அவர் கண் முன்னாலேயே இறந்திருக்காங்க. இதை நேரில் பார்த்த அவரிடம் வேலை செஞ்ச எல்லாரையுமே கொலை செஞ்சுட்டு அவரும் தற்கொலை செஞ்சுக்கிட்டதாக கூறப்படுகிறது. அவர் இறந்ததுக்கப்புறமா அந்த டிமாண்டி காலனின்ற பகுதி ஒரு சர்ச்சோட கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த சர்ச்சும் அந்த காலனியை பராமரிக்காமல் விட்டுட்டாங்க. இதால் அந்த பகுதி ரொம்பவே அபாண்டட் ஆகுது, அதாவது தனிமையாகுது. அதில் இருக்க ஒவ்வொரு வீடுமே சிதலமடைந்து ஒரு ரொம்பவே பயமுறுத்தும் வகையில் அது அமையுது. இதையெல்லாம் தொடர்ந்து அந்த பக்கமாக போகிறவங்களுக்கு நிறையவே அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்குது. அந்த பக்கம் செல்பவர்கள் அந்த பகுதியிலிருந்து நிறைய அழுகிற குரல் கேட்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் தனியாக செல்பவர்களை யாரோ தாக்குவதாகவும் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறத பார்த்த அந்த பக்கம் இருக்க உள்ளூர்வாசிகள் இந்த இடத்த ரொம்பவே தனிமைப்படுத்தி அதை ஒரு முற்றிலும் ஒதுக்கப்பட்ட ஒரு இடமாக மாற்றுறாங்க. ஆனால் இன்னும் சிலர் அந்த இடத்துல போய் பார்த்ததாகவும் அங்கே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இதையெல்லாம் தொடர்ந்து அந்த சர்ச் மூலியமாக அந்த இடத்துக்கு ஒரு காவலாளியை போடுறாங்க. இவர் வந்து அந்த இடத்துல மர்மமாக இருந்து சடலமாக கிடந்ததை பார்த்த அந்த உள்ளூர்வாசிகள் ரொம்பவே அச்சத்திற்கு உள்ளாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு வார்னிங் போர்டும் வச்சுருக்காங்க. இது வந்து சர் ஜான் டிமாண்டியோட வீடு, இந்த பகுதி வந்து விற்பதுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அதில் தெளிவாக போட்டிருக்காங்க. இப்போவும் அந்த பக்கம் போகிறவங்க அப்புறம் இந்த யூடியூப் சேனல்ஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த பக்கம் சில உருவங்களை பார்த்ததாகவும் அமானுஷ்யமான நிறைய விஷயங்கள் அங்கே நடப்பதாகவும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ இப்படி இந்த இடத்துக்கு நிறைய விதமான பார்வைகள் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி குடியிருந்த மக்களும் அண்ட் ரியல் எஸ்டேட்காரங்களும் இந்த இடத்த ஆக்கிரமிப்பு செஞ்சு இதில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வச்சு இதை அவங்க எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டதாகவும், இது வந்து அரசாங்கத்துக்கு தெரிய வந்த உடனே 2015 இந்த இடத்த மொத்தமாக இடித்து நிறவுனாங்க. இந்த இடத்துல பாதி பகுதியை இடித்து தரைமட்டமாக்கினாங்க. இப்படி பல மர்மங்கள் நிறைந்த இந்த இடம் இன்னும் புரியாத புதிராக ஒரு கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்குது. சென்னையில் எவ்வளோ நகரங்கள் பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தாலும் இந்த ஒரு பகுதி இன்னமும் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டே தான் இருக்குது. இந்த இடத்த யாருமே கைப்பற்றலை.
அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு இன்னமும் போகிறவங்க எல்லாருமே இங்கே பேய் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல பேய் உண்மையாலே இருக்குது அப்படின்ட்டு நம்புறீங்களா? அப்படி இல்லைனா நீங்கள் இந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு விரும்புகிறீங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான சுவாரஸ்யமான மிஸ்ட்ரி அண்ட் ஹாரர் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேர மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.